வணக்கம் நண்பர்களே, இந்த கதை மாமியாரின் அழகிய கடலில் விழுது முத்து எடுத்த மருமகன் பற்றிய கதை. என் பெயர் மதன். வயது 26. ஒரு சிறு தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறேன். திருமணம் ஆகி 1 ஆண்டு ஆகிறது. என் மனைவி பெயர் பிருந்தா. அவளுக்கு அதில் ஆர்வம் குறைவு. எனக்கு ஆர்வம் அதிகம். ஒவ்வொரு முறையும் நானும் அவளும் பண்ணும்போது முதல் முறையிலேயே நிறுத்திக் கொள்வாள். நான் இன்னொரு முறை கேட்டால் போதும் என்று படுத்து உறங்கி விடுவாள். என் மீது பாசம் அதிகம் கொண்டவள். ஆகையால் என் ஆசைகளை அடக்கிக் கொண்டு இருந்தேன் அவளுக்காக. ஆனால் அடக்கி வைத்த ஆசை அனைத்தையும் அள்ளிக் கொண்டாள் என் மாமியார் ஜெயந்தி. வயது 43. அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது போல என் மாமியார் உடல் மற்றும் மனதளவில் என் மனைவிக்கு தோழியைப் போல் இருப்பாள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சர்க்கார் படத்தில் வரும் விஜய் அம்மா போல இருப்பாள். அவளும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு இருந்தாள். ஆகையால் அவள் உடல் மற்றும் அழகை மெருக்கேற்றிக் கொள்ளுவாள். என் மனைவி கர்ப்பமானாள். அன்று முதல் என் மாமியார் அவள் வேலையை துறந்துவிட்டு எங்களுடன் வந்து என் நிறுவனத்தில் பணி புரிந்து கொண்டே என் மனைவியையும் பார்த்து கொண்டாள். காலம் சென்றது. என் மாமியார் வந்த பின் என் நிறுவனம் வளர்ந்து நிறைய முன்னேற்றம் அடைந்தோம். அதே நேரத்தில் எனக்கும் என் மாமியாருக்கும் இடையே இருந்த உறவும் வளர்ந்தது. எங்கள் சிந்தனை ஒரே மாதிரியாக இருந்தது. அதன் விளைவாக நெருக்கம் அதிகமானது. ஒளிவு மறைவு இன்றி பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம். பார்ப்பவர்கள் கணவன் மனைவி என்று நினைத்துக் கொள்ளும் வண்ணம் இருவரும் இருந்தோம். என் மனைவிக்கு பின் என் ஆசை அதிகம் தோன்றியது என் மாமியார் மீதுதான். நம் சமூகத்தில் இது தவறு என்பதால் மனதில் வைத்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவளுக்கும் என் மீது ஆசை உண்டு என்பதை அவள் போனில் அவள் தோழியுடன் நடந்த உரையாடலை படித்த பிறகு தெரிந்து கொண்டேன். அதில் என் மாமியார் அவள் தோழியுடன் எனக்கு இப்பொழுது ஒருவரை மிகவும் பிடித்திருக்கிறது. அவர் மேல் காதலும் ஆசையும் அதிகம் இருக்கிறது. என் கணவன் சென்ற பிறகு இந்த உணர்வு இப்பொழுதுதான் ஒரு ஆண் மீது வந்து இருக்கிறது என்று கூறியிருந்தாள். அதற்கு அவள் தோழி யார் என்று கேட்க அவள் என் பெயரை சொல்லி என் புகைப்படத்தை அனுப்பி இருந்தாள். இதை பார்த்த பிறகு என் மனம் அவளை அடைய ஆசைப்பட்டது. மேலும் அதை படிக்க அவள் தோழி நம்ம கார்ப்பரேட் குடும்பத்தில இது எல்லாம் சகஜம். இது உனக்கும் அவனுக்கும் உள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எதுனாலும் யோசிச்சு முடிவு எடு. உன் குடும்ப வாழ்க்கை பாதிக்காம பார்த்து கொள்ளுங்கள் என்று முடித்திருந்தார்கள். அதன்பின் வேலையாக துபாய் செல்ல வேண்டியிருந்தது. நான் என் மனைவியுடன் வருவதாக இருந்தது. ஆனால் அவள் கர்ப்பம் தரித்து இருந்ததால் அதனால் நானும் என் மாமியாரும் சென்றோம். விமானத்தில் மாமியார் என்னிடம் பேசத் துவங்கினாள். என்ன மதன், உன் மனைவி வரலன்னு வருத்தமா? தனியா தூங்க வருத்தமா என்றான். நான் அட நீங்கதான் இருக்கீங்களே அப்புறம் என்ன என்று ஒரு கள்ள பார்வையை பார்க்க உடனே மாமியார் நான் உன் மாமிடா என்று அதட்டிவிட்டு திரும்பவும் பேசத் தொடங்கினார். சரி என் பொண்ணும் நீயும் ஜாலியா இருக்கீங்களான்னு கேட்டான். நான் என்ன இப்படி கேக்குறீங்க என்றதுக்கு மாமியார் வேற எப்படி கேட்பாங்க? எல்லாம் அனுபவத்தில இருந்து கேட்கிறேன் சொல்லு என்றா. நான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின் அவள் உனக்கும் என் நிலைமைதானா? அவள் அப்பாவும் அப்படித்தான். ஒரு ரவுண்ட்லேயே போதும்னு சொல்லிவிட்டு தூங்கிடுவான். இவளும் இப்படியேதான் பாவம் நீ என்றான். என்ன விடுங்க உங்களுக்கு எப்படி என்று கேட்க அவள் நானும் பொண்ணுதானே எனக்கும் தோணும்டா யாரு கிட்ட போக எல்லாம் சுயமாதான் உன்ன மாதிரி என்று சிரித்தாள். நீயும் நானும் எல்லாத்திலையும் ஒரே மாதிரிதான் என்றாள். நல்ல வேளை நாம கணவர் மனைவி இல்லை என்று இருவரும் ஒரே நேரத்தில் கூற எங்கள் ஆசை இருவருக்கும் புரிந்தது. என் மாமி என்கிட்ட நெருங்கி வர நேரம் பார்த்து விமானம் தரை இறங்கியது. அதன்பின் அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். ஏதோ ஒரு ஏக்கத்தில பேசிவிட்டேன். சாரி என்றாள். அதன்பின் ரூம் சென்று மறுநாள் இருவரும் வந்த வேலையை பார்க்க கிளம்பிவிட்டோம்.
அன்று இரவு ரூம் வந்து நான் குளிக்க ரெடியாக அவள் முதலில் போவதாக சொன்னாள். அவள் உள்ளே போகும்போது நல்லா உடம்பை வச்சி இருக்கீங்க மாப்பிள்ளை என்று என் நெஞ்சில் வருடியபடி உள்ளே சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் பாத்ரூமில் இருந்து என்னை அழைத்தாள். நான் என்னாச்சு அத்தை என்று பாத்ரூமுக்குள்ள ஓடினேன். அவள் பள்ளி மதன் அதை விரட்டிவிடு ப்ளீஸ் என்றாள். நான் அதுக்கு அட அவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைத்துவிட்டேன் என்றேன். அவள் உடனே என்ன சோப்பு போட்டுவிட கூப்பிட்டேன்னு நினைச்சியான்னு பேசிக்கொண்டே இருக்கும்போதே பள்ளி வேகமாக நகர்ந்து வெளியே செல்ல என் மாமியார் பயத்துல என்னை பிடித்தாள். மாமியார் என்ன மதன் ரொம்ப சூடாயிருக்க போல என்றாள். ஐயோ சாரி எத்தை என்று நான் விலக அவள் என்னை இறுக்கியபடி போதும்டா. இதுக்கு மேல நடிக்காத என்னாலயும் முடியாது என்றாள். நான் இது தப்பா ஆகிடும்னு நினைக்கிறேன் என்றதுக்கு வேற ஒருத்தன் அப்படின்னா நானும் யோசிப்பேன். ஆனா நீயும் நானும் ஒரே குடும்பம். நமக்கு ஒண்ணுன்னா நாம்பதான பார்த்துக்கணும்தா என்றான். நான் உடனே எலி பொறையில விழுந்துருச்சு இதுக்கு மேல பேசி கெடுத்துக்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன். அவள் இதுக்கு முன்னாடி ஏதுவும் பண்ணி இருக்கியா என்றா. நான் என் பொண்டாட்டி அப்புறம் நீங்கதான் உனக்கு என்றதுக்கு அவள் என் புருஷனுக்கு அப்புறம் நீதான் என்றா. நான் நம்பிட்டேன் என்று நக்கல் செய்தேன். இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே எங்கள் வேலை ஸ்டார்ட் ஆனது. வருடம் அடக்கி வைத்திருந்த ஆசையை வெளிக்கொண்டு வந்து அவள் நினைத்து பார்க்க முடியா அளவுக்கு சுகத்தை கொடுத்து திருப்திப்படுத்தினேன்.